எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட்லி ஃபண்ட் ஆக்ட், ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சட்டம், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான வைப்புத் தொகை, ஓய்வூதிய நிதிகள் மற்றும் காப்பீட்டு நிதியை வழங்குவதற்கான சட்டமாகும். இச்சட்டத்தின் திட்டங்கள் பின்வருமாறு: ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 1952, தட் இஸ் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952. ஊழியர் ஓய்வூதிய திட்டம் 1995, தட் இஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் 1995. ஊழியர் சேமிப்பு வைப்புத் தொகை காப்புறுதி 1976, தட் இஸ் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் 1976. இபிஎஃப்பின் பங்களிப்பு, தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இபிஎஃப். அடிப்படை சம்பளம் மற்றும் தினப்படியின்படி ஊழியரின் பங்கு 12% ஆகும். முதலாளியின் பங்களிப்பு 8.33%. ஓய்வூதிய நிதி கணக்கு எண் 10 படி முதலாளியின் பங்களிப்பு 12% டெபாசிட் செய்யப்பட வேண்டும். மீதமுள்ள 3.67% வருங்கால வைப்பு நிதி கணக்கு எண் 10 டெபாசிட் செய்யப்பட வேண்டும். வருங்கால வைப்பு நிதியின் பயன்கள். மேலும் முதலாளிகளின் பங்களிப்பானது உறுப்பினர்களுடைய பிஎஃப்பின் 3.67%, 1.67% தொழிற்சாலையினால் ஏற்படும் நோயின் பாதிப்புக்காக வழங்கப்பட வேண்டும். உதாரணம், புதல்வர். நிறுவனங்களின் பங்களிப்பிற்கு இபிஎஃப்ஓ உத்தரவாதம் அளிக்கிறது மற்றும் அரசாங்கம் பிஎஃப்க்கு தகுந்த வட்டி தருகிறது. வாழ்க்கையில் ஏற்படும் அவசர நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். துஷ்பிரயோகம் செய்யப்படாவிட்டால் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. இறப்பு நன்மைகள், டெத் பெனிஃபிட்ஸ். வருங்கால வைப்பு நிதி தொகையானது அவரின் குடும்பத்திற்கோ அல்லது நாமினிற்கோ சென்றடையும். ஓய்வூதியமானது அவரது குடும்பத்திற்கோ அல்லது பெற்றோருக்கோ அல்லது நாமினிற்கோ சென்றடையும். திரும்ப பெறும் ஓய்வூதிய மூலதனம், தட் இஸ் கேபிட்டல் ரிட்டர்ன் ஆஃப் பென்ஷன். இடிஎல்ஐ காப்பீட்டு தொகையானது அவரின் குடும்பத்திற்கோ அல்லது நாமினிற்கோ சென்றடையும். நாமினி என்பவர் அலுவலகத்தில் உறுப்பினராக சமர்ப்பிக்கப்பட்ட தகவலின்படி ஃபார்ம் 2 மூலம் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர்.